செகண்ட் பிக் கொஸ்டின். தாவேக்காவுடன் பேசவில்லை என எடப்பாடி சொன்னபோது அமைதி காத்த பாஜக, ரஜினிக்காக விஜய் எதிர்ப்பது ஏன்? முதல்ல ஆதவ் பைட் இருக்கு, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். விலகி போன விஜய், கை கொடுத்த ரஜினி, பிஜேபி ஸ்டார் பாலிடிக்ஸ் அப்படின்ற தலைப்புகளாக பேசியிருக்கோம். செகண்ட் பிக் கொஸ்டின் பார்த்துருந்தோம், அதுக்கு ஆதவ் பேசினதையும் பார்த்துருந்தோம். நயினார் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு எக்ஸ்போஸ்ட் மூலமாக சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பும் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் அப்படின்னு துவங்கியிருக்காரு. திரைப்படத்துறையில் இத்தனை ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சிறந்த கலைஞர், உலகளவில் தமிழ் திரைத்துறையில் முகமாக திகழ்பவர், பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறவர், சிறந்த ஆன்மீகவாதி என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் அப்படின்ட்டு அனைத்து மூத்த தலைவர்களோட அன்பையும் பிரதமருடைய மரியாதையையும் பெற்றவர், சாதி மத மொழியை கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களோட பேரன்பை பெற்றவர். அப்படிப்பட்டவரை தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பொது வழியில் இப்படி பேசுறது ஏற்புடையதல்ல. அதை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. பத்திரிகைகளுடைய கவனத்தை பெறுவதற்காக தமிழக மக்களுடைய பேரன்பிற்கு சொந்தக்காரரான அவரை குறித்து ஆதவ் பேசினது அக்கட்சியினுடைய தலைவர் கண்டிப்பதோடு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற அறிவுரையும் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட திரு ஆதவ் அர்ஜுனா அவரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்துறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எஸ், இதில் இது மட்டும் இல்லை, இதுக்கு திரும்பவும் பேசியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்கிற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின் சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். இவர் மட்டும் இல்லாமல் ஜோஸ் சார்லஸ் மார்டினோ ஒரு எக்ஸ்போஸ்ட் இருக்குங்க. அன்புள்ள டிவிகே அவர்களுக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதில் இருந்தே உங்களுடைய நலன் விரும்பியா நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லிட்டே தான் இருக்கேன். தாவேக்கால எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாமல் முட்டுக்கட்டை போடுறதும் அவர் தான். இதுக்கு பின்னால் அவருடைய சுயநலமும் அதிகார பசியும் தான் இருக்குது. திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியால் உங்களையும் உங்கள் கட்சியை வேரோடு அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ அர்ஜுனா. தாவேக்காவுக்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி அதை எதிரணிக்கு சாதகமாக சதி வேலைகளை அவர் ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு பகுதி தான் கரூர் துயர சம்பவம். அந்த 41 அப்பாவி உயிர்கள் பறிப்போன அந்த கோர சம்பவத்தில் பின்னணி சகுனியா இருந்ததே காய் நகர்த்தினவரே இவர் தான் அப்படின்ற மிகப்பெரும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சிபிஐ விசாரணையில் இவருடைய முகத்திரை கிளியும் அப்படின்றது உறுதி. அன்று செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு அழைத்து சென்றதிலும் இவருக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன்றாரு. செல்லும் இடமெல்லாம் தன்னைத்தானே தலைவனாக கட்டமைக்க முயல்வது இவரது வழக்கம். இதை உணர்ந்தே திருமாவளவன் அவர்கள் இவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினார். என் சொந்த அனுபவத்தில் சொல்ல
சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தை பிரிக்க முயன்றது போல் உங்கள் குடும்பத்தையும் அரசியலையும் சிதைக்க அவர் தயங்க மாட்டார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு துடிக்கிற உங்கள் பயணத்திற்கு நான் ஒரு நலம் விரும்பியாக சொல்லிக்கொள்வது ஒன்று தான். உங்கள் பாதை தெளிவாக இருக்கலாம், ஆனால் பயணிக்க வேண்டிய தடம் வழுக்கலாக இருக்குது. கூடவே இருந்து குளிபறிக்கும் துரோக சக்திகள் அடையாளம் காண தவறுனா உங்கள் வெற்றி பாதையில் முடங்கி போகிற அபாயமும் இருக்குது. காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவை கழகத்தின் எதிர்காலத்தை காக்கும். விழிப்புடன் இருங்கள், வெற்றிக்கான பாதையை சீர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், இன்னும் ஒருத்தர் பேசியிருக்காரு, அதையும் சேர்த்து பார்த்துட்டு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆதவர்ஜினா ஒய்ஃபோட பிரதர் இன்லா. ஆதவர்ஜினா ஒய்ஃபுக்கு பிரதர். ஆமாம், அவங்களுக்கு பிரதர், இவருக்கு மச்சான். எஸ், செங்கோட்டையன் பேசினது என்ன? இதை பற்றி இன்னும் எந்த கருத்துக்கள் பரிமாறப்படவில்லை. பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒரு வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. பவன்குமார் விஜய் கூட பேசினதாக அதுபோன்று செய்தி எனக்கு பெற்றவில்லை. தொடர்ந்து ரஜினி தொடர்பாக அவர் அந்த போராட்ட மேடையில் பேசினது, அதுக்கு பல தரப்பில் இருந்தும் அவங்க கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ், இதில் ஆதவர்ஜினாவோட பிரதர்இன்லாவோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் மாறுபடுறேன். ஆதவர்ஜினா மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கும். என்னென்னா, விஜய் சினிமாவில் ரஜினியை ஃபாலோவராக ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை தம்பி இங்கு பாட வந்தேன்டான்னு ஆரம்பித்து ரஜினி கூட ட்ராவல் பண்ணி ஒரு கட்டத்தில் ரஜினியை சர்பாஸ் பண்ணுறாரு. தமிழ் சினிமாவினுடைய நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக விஜய் பரிமளிக்கிற போது ஆதவர்ஜினா கூட எங்கேயாவது பேசும்போது ரஜினி குறித்து ஏதேனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் சொல்லியிருக்கலாம். அடிப்படையில் தன்னுடைய தலைவருக்கு ரஜினியை விட விஜய் பெரிய ஆள் அப்படிங்கிறத ஒரு மேடையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தன்னுடைய தலைவனுக்கு பிடிக்கும்னு ஆதவர்ஜினா இதை பேசி வச்சிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினியை விட விஜய் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ரஜினி பயந்துட்டார், விஜய் பயப்படலை. ரஜினி புற தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு, விஜய்க்கு அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லைன்னு தன் தலைவனை ஒரு மேடையில் தூக்கி பிடிக்கிறதுக்காக ரஜினியை போகிற போக்கில் ஒரு ஊறுகாய் மாதிரி ஆதவர்ஜினா பேசிட்டாரு. இப்போ பாஜகவுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, ரஜினி அரசியலுக்கு வரலன்னு முடிவு பண்ண பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஒரு நல்ல நட்புணர்வை ரஜினி மெயின்டைன் பண்ணுறாரு. இன்றைக்கும் ரஜினிக்கான செல்வாக்குங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது. எந்த மாநிலத்தின் ஆளுநரையோ பிரதமரையோ முதலமைச்சரையோ குடியரசுத் தலைவரையோ ஒரு ஃபோன் காலில் பேச முடிகிற அளவுக்கான அரசியல், சினிமா, சமூக முக்கியத்துவமான ஒரு விஐபி ரஜினி. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்துக்குமே பார்ட்டிகள், கட்சிகளுக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ டிஎம்கேனா ஒரு ப்ரோ டிஎம்கே ஓட்டு இருக்குது, ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குது. இதே மாதிரி சினிமாவுக்கும் ஒரு கார்டை பொருத்த முடியும்னு பாஜக நினைக்குது. ப்ரோ விஜய்ங்கிற மாதிரியே ஆன்டி விஜய்னு ஒன்று இருக்குது. விஜய் ரசிகர்கள் யாரெல்லாம் எந்தெந்த நடிகர்களெல்லாம் வம்பிழுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விஜயனுடைய வருகையை எதிர்க்கிறாங்க. இந்த பட்டியலில் ரஜினி இது வரைக்கும் ரொம்ப மௌனமாக இருந்தார். விஜயனுடைய அரசியல் குறித்து ரஜினி எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கலை. அமைதியாக இருக்கிற ரஜினியை போய் ஆதவர்ஜினா சீண்டிய பிறகு விஜய் தான் கூட்டணிக்குள்ளே வரல, அட்லீஸ்ட் ரஜினி ஓட்டையாவது வாங்குவோம்னு நயனார் உள்ள ஆறுதல் தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் எனக்கு கருத்து. எஸ், என்னென்னா பல தரப்பில் இருந்தும் இந்த எதிர்குரல் எழுது, அது எப்போ எழுது அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. ஏன்னா ஆதவ பேசி 3-4 நாள் ஆயிடுச்சு. அவருடைய பேசுபொருள் ஆயிருக்கும் அப்படின்னா அன்னைக்கே ஏதாவது கண்டனங்களோ இல்லை தலைவர்கள் சொல்கிற கருத்துக்களை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். 4-5 நாள் வந்துருச்சு. சோளிங்கர் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் அன்னைக்கே அறிக்கை விட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரஜினி மக்கள் இயக்கத்திலிருந்தும் ஆதவர்ஜினாவை கண்டித்து நிறைய பதிவுகள் இல்லை, அரசியல் ரீதியாக நான் சொல்கிறது இப்போது பாஜகலேருந்து வருது அப்படின்னா விஜய் அவர்கள் அங்கே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இங்கே இதற்கு பிறகு தான் அந்த எதிர்குரல் அப்படின்றதே பாஜகலேருந்து எழுது. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, அது யாராலும் கேள்விக்குள்ளாக்கப்படாது. ஏன்னா தொடர்பாக ஒரு மனுஷரை வெறுக்கலாம், விரும்பலாம். ஆனால் ரஜினி போன்றவர்களை எல்லாரும் விரும்பக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர் மேலேயும் ஒரு வெறுப்பு பேச்சு எழுந்தது. எப்போ அப்படின்னா, அவர் இங்கே அதாவது ஒரு சிஸ்டம் சரியில்லை, இங்கே நிலைமை சரியில்லை, அதனால் மக்களுக்கு செய்யணும், என் மக்களுக்கு நான் செய்ய வர்றேன் அப்படின்னு அவர்
சொன்னப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆன்மீக அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் மேலே வந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்க பாஜகவோட பி டீமாக அவர் வருவார், இல்லை பாஜகவினுடைய குரலாக அவங்களுடைய கருவியாக அவர் இங்கே வருவார் அப்படின்ற இது போன்ற கருத்துக்களை அன்னைக்கு அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதை பேசினது எல்லாம் திமுக தரப்புல இருந்து அது சார்ந்த தலைவர்கள், கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அதை அன்னைக்கும் நம்ம களத்தில் பார்த்துருந்தோம். ஸோ கமல் வந்தாலும் அவர் பாஜகவோட பி டீம், ரஜினி வந்தாலும் அவர் பாஜகவோட பி டீம், இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு அவரும் பாஜகவோட பி டீம். இதுதான் அந்த தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய நரேஷனாவே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி சரி ரஜினி எதற்காக அரசியலுக்கு வந்தார், சிஸ்டம் சரியில்லை அதை மாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற குறிக்கோளோட வந்தார். இன்னைக்கு விஜய் எதற்காக வந்திருக்கிறாரு, அதே நிலைப்பாடு, அதே கிரவுண்ட் இருக்கு, அதே போன்ற விஷயங்கள் தான். அரசாங்கங்கள் மாறினாலும் மக்களுடைய நிலை மாறல. இதே போலயே மக்களுக்கான அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது, இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் அதிகரிச்சுட்டு போது, ஏதோ ஒன்று இங்கே கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு ரஜினி எதற்காக வர துடித்தாரோ அதே நிலைப்பாடோடு அதே களத்திலிருந்து விஜயும் வர துடிக்கிறார். ஆக மொத்தத்தில் இவருடைய கனவு தான் அவருடைய கனவாக இருந்திருக்கு. அந்த கனவை நிறைவேற்றும் விதத்தில் தான் விஜயும் வந்து நிற்கிறார். அப்படி இருக்கிறப்போ அவருடைய கனவு நிறைவேறாமல் போனதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படலாம். நீங்கள் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்னீங்க இல்லையா, அந்த பக்கம் பேசுகிறத தலைவர்கள் அப்படியே வந்து பொது வழியில் பேச மாட்டாங்க. அதனால அவர் பண்ணதை அவர் பேசியிருக்கலாமா, இல்லை இது நடந்ததா நடக்கலையா அப்படின்ற யூகங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. அப்படி நடக்காமல் ஆதவ் பேசியிருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டுமானா கண்டிக்கப்படணும். ஆனால் இதை வந்து அவர் யாரை குற்றம் சாட்டினாங்களோ அவங்க செய்ய துணியாதவங்களா, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள். அதனால் அப்படியே இருந்திருந்தாலும் அவரால் முடியல, அதை செய்ய இவர் வந்திருக்காரு. அதனால் ரசிக மனப்பான்மையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போர்ட்டர் சைட்லேருந்து பார்க்குறப்போ இது ஏதோ ரஜினி விஜய் அந்த துணியில் இதை பார்த்துடாம மக்களுக்காக அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதில் அரசியல் நிலைப்பாடாக துணிந்து இத்தனை அழுத்தங்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய வேலையில் அவர் துணிந்து நிற்கிறாரு அப்படின்னா அதற்காகவே அந்த ஆதரவு பெருகும். அதன் அடிப்படையிலேயே மக்கள் இதை புரிஞ்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பதிலாக இருக்குது. ஒரே வரி தான், ஹேஸ்டிங்கெல்லாம் இல்லை. ரஜினி சொன்ன ஆன்மீக அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு பாஜக முன்வைக்கிற இந்துத்துவ அரசியல் தான்.